குசுமாவோடது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. காந்தம்மா அவங்க புருஷன் செய்யற சின்ன வேலையால குடும்பத்தை பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. காந்தம்மா அவங்களோட 2 பசங்களை ரொம்ப நல்லா படிக்க வச்சாங்க. பெரிய பையன் அதே ஊர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சின்ன பையன் படிப்புல நல்லா படிச்சு நல்ல ஸ்காலர்ஷிப் வந்ததுனால வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்களது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனதுனால பெரிய பையனுக்கு பெரிய சம்பந்தம் எல்லாம் பார்க்காம அவங்களுக்கு ஏத்த மாதிரி சம்பந்தத்தை பார்த்துக்கிட்டு அவ்வளவா வரதட்சணை வாங்காம குசுமாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருமகளே, நான் இப்போ வெளியே போய்கிட்டு இருக்கேன். உங்க மாமாவும் உன் புருஷனும் வந்தா சாப்பாடு கொடு. அத்தை, நீங்க வெளியே போறீங்களா? அப்போ வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரமா, வாங்கிட்டு வரேன். எதுக்கு வாங்கிட்டு வர மாட்டேன்? என் மருமக அம்மா வீட்டுல இருந்து வரும்போது நிறைய வரதட்சணை பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்தால, வாங்கிட்டு வந்து கிலோ கணக்குல கொட்டுறேன், விடுமா. ஐயோ, அது என்னத்த அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? ஐயோ, நீ ஒன்னும் சொல்லலமா, ஒன்னும் சொல்லல. எதுவுமே பேசாம மௌனமா தான் நின்னுகிட்டு இருக்க. உன்னை சொல்லி என்ன குத்தம்? எல்லாம் எங்களோட தலையெழுத்து. எங்க பையனுக்கு நல்ல சம்பந்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, எங்களோட வசதி இருக்கிறது அவ்வளவுதானே. நாங்க உங்ககிட்ட எந்த வரதட்சணையும் வாங்கல. உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாமே எங்க கர்மம். இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. மாமியார் இப்படி சொன்னதுனால கவலைப்பட்டா குசுமா. அப்பவே இது எல்லாமே வெளியே நின்னு கேட்டுக்கிட்டு வந்த குசுமாவோட புருஷனான ராஜேஷ், குசுமா, நீ கவலைப்படாத. அம்மாவுக்கு உன் மேல எந்த விதமான கோவம் இல்ல. எங்க அம்மா எங்களை நல்லா படிக்க வச்சு எங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா என்ன பண்றது, வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கையில காசு வேணுமே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதுல இருந்து வரதட்சணை பணம் வந்து அதுல வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தாங்க. உன் மேல அம்மாவுக்கு எந்த விதமான கோவம் இல்ல. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேலதான் எங்க அம்மாவுக்கு கோவம். நீ எங்க அம்மாவை தப்பா மட்டும் நினைக்காத குசுமா. அம்மா நினைச்ச விஷயம் நடக்கல. இந்த கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ தானே வீட்டுல இருக்க, அதனால உன் மேல கோவப்படுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியுங்க. அத்தை என்ன தப்பா நினைக்கல. அத்தை கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. நேத்து பக்கத்து வீட்டுல ஒரு சித்தி இருக்காங்கல்ல, அவங்கதான் அவங்க பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு. பொண்ணு வீட்டுல 10 லட்ச ரூபாய் வரதட்சணை குடுக்கறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு அந்த விஷயத்த வந்து அத்தை கிட்ட சொன்னாங்க. அத்தை அப்பத்துல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அத்தைய கூட ஒரு மாதிரியா தான் பேசினாங்க. சரிங்க, நீங்க எப்ப சாப்பிட்டீங்களோ என்னவோ. சரி வாங்க, வந்து உட்காருங்க, சாப்பாடு போடுறேன். என்னவோ குசுமா, இப்படி புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி புகழ்ந்துகிட்டு இருந்தா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வாங்க, வந்து இப்படி உக்காருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட புருஷனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தா. ஒரு நாள் காந்தம்மா யாரையோ திட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்து கோமா உக்காந்தாங்க. அத பாத்துட்டு மருமக மாமியார்கிட்ட போய், என்னாச்சு அத்தை, ஏத்த அவ்வளோ கோமா இருக்கீங்க? என்னத்த நடந்தது? அருந்ததி இல்ல, அவ நம்ம இந்த வீதியில தான் 4வது வீடு அவளுது. நான் சின்னவளா இருக்கும்போது என் பேர்ல இருந்த இடத்த எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வித்துட்டாங்க. இப்ப அந்த வயல்ல தங்கத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வயல தான் அவ வாங்கிட்டா. உடம்பு நிறைய நகைய மாட்டிக்கிட்டு ஐயா முன்னாடி நின்னுக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கா. பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு என்னையே சிரிக்க வைக்கிறா. அப்படியா? உங்க பாவம் அவங்களுக்கு தான் அத்தை. சொன்ன மாதிரி உங்க பேர்ல இங்க எங்கேயோ கொஞ்சம் மலை மேல இடம் இருக்குன்னு எப்போ நீங்க சொன்னீங்கல்ல அத்தை? ஓ, அதுவா? அது அந்த மலை மேலதான் இருக்கு. யாராவது வாங்கிக்குவாங்க புண்ணியவா அப்படின்னு பார்த்தா யாருமே வாங்கறது இல்ல. அந்த இடம் யாருக்குமே உபயோகம் படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த மலை மேல ஒரு கோயில் கூட இருக்குல்லத்த. அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கூட்டிட்டு போறீங்களா அத்த? சரிம்மா, நாளைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுக்கோ. உன்னை நான் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். இப்படி மறுவது நாள் சீக்கிரமா வேலையை முடிச்சுக்கிட்டு மருமகளை அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த கோயில் பக்கத்துல இருக்கிற அவங்களோட நிலத்தை கூட மருமக கிட்ட காட்டினாங்க. இதோ குசுமா, இதுதான் என் பேர் மேல இருக்கிற அந்த இடம். இந்த இடத்த தான் என் பேர்ல எழுதி வச்சாங்க அப்படின்னு அங்க சுத்தி முத்தி காட்டினாங்க. அங்க பாலக்கீரை செடி தான் நிறைய இருந்தது. அத்தை, இங்க பாருங்க, இத பார்த்தா
பாலக்கீரை செடி மாதிரி தெரியல. அப்படியா? எங்க காட்டு பாக்கலாம். ஆமாமா, இது பாலக்கீரை செடிதான். எங்க நீ கொண்டு வந்த அந்த பேக கூட அதுல கொஞ்சம் நிறைச்சு விடலாம். இப்படி பாலக்கீரைய நிறைச்சு அந்த பைக்குள்ள போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குசுமாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே, அத்தை, நீங்க இங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா? இங்க பாலக்கீரைங்க அதிகமா கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நிறைய பாலக்கீரை செடிய வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெளியில எல்லாம் பாத்தீங்களா பாலக்கீரைக்கு எவ்வளோ ரேட் அதிகமா இருக்குன்னு. அதனால இந்த இடத்துல நம்ம பாலக்கீரைய வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீ சொல்றது கேட்டா சரின்னு தான் தோணுது. ஆனா இதெல்லாம் நம்மளால முடியற வேலை அப்படின்னு நினைக்கிறியா? எதையும் முடியாது ஆகாதுன்னு சொன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சா மட்டும்தான் அத்தை நம்மளால எதை ஒன்னும் சாதிக்க முடியும். இப்படி முடியாதுன்னு உக்காந்தா முடியாது. இன்னையில இருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து நல்லபடியா இடத்த சுத்தமாக்கி பாலக்கீரைய வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வளர்ந்த பாலக்கீரைய கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து பணத்தை சம்பாதிக்கலாம். காந்தம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினாங்க. இப்படி காந்தம்மா மருமகளோட சேர்ந்து இந்த மலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்த சுத்தமாக்கி அந்த இடத்துல பாலக்கீரைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி மாமியார் மருமக சேர்ந்து நல்லா வளர்த்து ஆளாக்கி விட்ட பாலக்கீரைய கொண்டு வந்து மார்க்கெட்ல வித்தாங்க. இதனால மருமகளோட பேச்ச கேட்டு காந்தம்மா நிறைய பணத்தை சம்பாதிச்சாங்க. ஒரு நாள் எப்பவும் போல பாலக்கீரைய வித்து கொஞ்சம் லேட்டாவே வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல விலைக்கு பாலக்கீரைய வித்திருக்கோம். நல்லா லாபம் வந்துச்சு. ஆமா அத்தை. ஐயோ ராமா, நேரம் ஆயிடுச்சு. ஏமா, என்ன ஆச்சு? அத்தை, உங்க புள்ளையும் மாமாவும் வர நேரம் ஆயிடுச்சு. வீட்ல நம்ம அவங்களுக்காக சமைக்கவும் இல்ல. கீரையை விக்கிறோம், நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மெதப்பிலேயே வீட்ல நம்ம எதுவுமே செய்யல. நேரம் வேற ஆயிப்போச்சு. வீட்ல எந்த பொருளும் இல்ல, எதுவுமே இல்ல. இப்போ மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறதா இருந்தா முதல்லயே நேரம் ஆயிடுச்சு. குசுமா, நீ கவலைப்படாத. வீட்ல சமையல் அறையில என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசி. சொன்ன உடனே குசுமா சமையல் அறைக்குள்ள போனா அங்க கோதுமை மாவும் பாலக்கீரையை தவிர எதுவுமே இருக்கல. அத்தை, வீட்ல கோதுமை மாவு பாலக்கீரையை தவிர எதுவுமே இல்ல. என்னத்த பண்றது? சும்மா இன்னைக்கு பாலக்கீரை கூட சேர்ந்து பாலக்கீரை பரோட்டா செஞ்சிடு. இன்னைக்கு ஒரு நாள் குடுக்கலாம். அவங்க இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். குசுமா சரி அப்படின்னு நேரம் இல்லைன்னு மாமியாரோட பேச்ச கேட்டு பாலக்கீரை வச்சுட்டு பரோட்டாவை செஞ்சா. குசுமா, சீக்கிரமா பசி எடுக்குது. அது என்ன சமைச்சிருக்கியோ சீக்கிரமா கொண்டா. அப்பாவும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வரேங்க. அம்மா குசுமா, என்னம்மா செஞ்சிருக்க? அது வந்து மாமா, நம்ம மருமக நம்மளுக்காக இன்னைக்கு பாலக்கீரை பரோட்டா செஞ்சிருக்கா. எப்பவுமே சோறு தானங்க செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வெரைட்டியா இருக்கட்டும் அப்படின்னு இததான் சமைச்சிருக்கா. அப்படியா? சரி குசுமா, இன்னைக்கு நீ செஞ்சிருக்கிற பாலக் பரோட்டாவை கொண்டு வா, ருசி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றோம். இப்படி மருமக அவ செஞ்ச பாலக்கீரை பரோட்டாவை கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தா. அவங்க ரெண்டு பேரும் அத சாப்பிட்டுட்டு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டாங்க. மாமியார் மருமக அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. குசுமா, நீங்க செஞ்சிருக்கிற இந்த பாலக் பரோட்டா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பாலக் பரோட்டாவை இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதே இல்ல. ஆமா குசுமா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி பரோட்டாவை சாப்பிட்டதில்ல அப்படின்னு புருஷனும் மாமனாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறது பார்த்து காந்தம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இவங்க ரெண்டு பேரும் இந்த பரோட்டாவை இவ்வளவு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்கல்ல, இவங்கள பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு யோசனை வருது. நம்ம எப்படியும் பாலக்கீரைய சொந்தமாவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குளிர்காலத்துல பாலக் பரோட்டாவை செஞ்சு வித்தா நம்மளும் நல்லபடியா அதிகமா காசு சம்பாதிக்கலாம்ல. அதான் சொல்றேன். என்னது, நம்ம பாலக் பரோட்டாவை செய்யறதா? அத்தை, நீங்க சொல்றது என்னவோ சரிதான். இருந்தாலும் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஏமா குசுமா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு அப்படின்னு உன் புருஷன் கூட சொன்னானே. உன் புருஷன் சொன்ன மாதிரி உன் கையால பாலக்கீரை பரோட்டாவை செஞ்சு வித்து பார்க்கலாம். நீ தினம சொன்ன முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு. நீ சொன்ன மாதிரியே நம்மள முயற்சி பண்ணி பார்க்கலாம். மாமியார் சொன்னது கேட்டு குசுமாவும் தலையாட்டுனா.
இப்படி மாமியார் மருமக 2 பேரும் சேர்ந்து அவங்க சொந்தமா வளர்த்த அந்த பாலக்கீரையிலேயே அந்த ஊர்லயே ஒரு கடைய போட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த குளிர்காலத்துல எல்லாரும் சுட சுட பரோட்டா வாசனைக்கு அந்த வண்டிகிட்ட வந்து உக்காந்தாங்க. குசுமாவும் காந்தமாவும் பண்ற பரோட்டா அந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எப்பவுமே அங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மாமியார் மருமகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊருக்குள்ள பாலோக் பரோட்டாவை செஞ்சு அந்த சுத்தி வட்டாரத்திலேயே ஃபேமஸ் ஆனாங்க. காந்தம்மாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தமா இருந்துச்சு. 2 பசங்களுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன்னு. தன்னோட வீட்டுக்கு மருமகளா வந்த காஞ்சனா ரம்யாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரங்காவுக்கு சிட்டி பொண்ணான ரம்யா கூட கல்யாணம் பண்ணி வச்சா, ராமுவுக்கு கிராமத்து பொண்ணான காஞ்சனா கூட கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. இப்படி சந்தோஷத்துல காந்தம்மா இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாரிஜாதா அங்க வந்தாங்க. என்ன காந்தம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல? அவ்வளோ சந்தோஷமா இருக்காதீங்க. இனிமேதான் உண்மையான கதை என்னன்னு ஆரம்பிக்க போகுது. உங்க மருமகங்க 2 பேரும் உங்களை வச்சு செண்டாட போறாங்க. நீங்க 2 பேரும் அவங்க கூட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. வாய மூடுறி பாரிஜாதம். என்ன, நல்லா இருக்கிற என்னோட குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கியா நீ? இது வரைக்கும் எவ்வளவு குடும்பத்துல நீ கலகத்தை உண்டு பண்ணிருக்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். முதல்ல என் வீட்டை விட்டு போமா வெளிய. இங்க பாரு காந்தம்மா, ரொம்பவே பூரிச்சு போவாதீங்க. நீங்களும் கண்ணீர் விடுற நாள் ரொம்ப நாள்ல இல்ல. அப்போ என் ஞாபகம் ஆகும் உங்களுக்கு. இங்க பாருடி, என் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டுல நல்ல காரியம் நடந்திருக்கு, அதுக்குதான் சும்மா இருக்கேன். இல்லனா இந்த நேரத்துக்கு நீ இங்க நின்னு இருக்க மாட்ட. இப்படி பாரிஜாதம் அங்கிருந்தே காந்தம்மாவை திட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போனா. இந்த பக்கம் காந்தம்மா 2 மருமகங்கிட்ட பேசலாம் அப்படின்னு போனாங்க. முதல்ல சிட்டி மருமகளான ரம்யா கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு போனாங்க. அந்த நேரம் பார்த்தா ரம்யா மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தா. அத பார்த்தா காந்தம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி அம்மா உன் துணி இப்படி இருக்கு? இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள பார்த்தா இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க. என்னம்மா உன்னோட பழக்க வழக்கங்க? அத்தை, அந்த புடவிலேயே இருக்கிறதுக்கு எனக்கு ஏனோ ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. அதனாலதான். கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, இப்ப மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா என்னத்த? ஐயோ, இந்த மாதிரி நீ ட்ரெஸ் போடுறதுல தப்பு இல்லம்மா. இருந்தாலும் கல்யாணம் ஆயிருக்கு, உன்னை பாக்குறதுக்காக அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல, அவங்க வரும்போது நீ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரிங்க அத்தை, நான் சீக்கிரமா புடவைய மாத்திக்கிறேன் அப்படின்னு காந்தம்மா ரம்யா கிட்ட பேசிட்டு கிராமத்து மருமகளான காஞ்சனாவை பாக்குறதுக்கு அவ ரூமுக்கு போனாங்க. காஞ்சனா அந்த நேரம் பார்த்து அவ ரூமுக்குள்ள சாம்பிராணி புகைய போட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த காந்தம்மா, ஆஹா, வீட்டுக்கு மருமகளா வந்த உடனே உன் வேலைய ஆரம்பிச்சுட்டேமா. இதுதாம்மா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அத்தை, என் வீட்டுல எப்பவுமே நான் சாம்பிராணி புகைய போட்டுக்கிட்டு இருப்பேன். இதனால வீடு நல்ல வாசனையாவும் இருக்கும். வீட்டுக்குள்ள நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கறது ஐதீகம். சும்மா அசத்திட்டேம்மா. இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த வீட்டுக்கும் நல்லதுமா. சொன்ன மாதிரி நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாம் வருவாங்க. வர்றதுல சில பேரு பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வியெல்லாம் கேட்டு கஷ்டப்படக்கூடாது. நிறைய பேரு அப்படிதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம தான் பார்த்து பத்திரமா இருக்கணும். முக்கியமா நம்ம பக்கத்து வீட்டு பாரிஜாதம். சரிங்கத்த. இப்படி காஞ்சனா காந்தம்மா பேசிக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கிராமத்து மருமகளான காஞ்சனா செய்த வேலையை பார்த்து மாமியார் ரொம்பவும் பெருமைப்பட்டாங்க. அதே மாதிரி சிட்டி மருமகளான ரம்யா செய்யற வேலையால கொஞ்சம் தலைவலிதான் வந்தது காந்தம்மாவுக்கு. அவ சிட்டில வளர்ந்ததுனால இந்த கிராமத்துல அவ செய்த வேலை சில பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. இதனால கொஞ்சம் பேரு கஷ்டப்பட்டாங்க. இப்படி இருக்கும்போது, ரம்யாக்கா, இன்னைக்கு ஏதோ சமைக்கிறீங்க போல. என்ன அக்கா சமைக்கிறீங்க? இன்னைக்கு நான் பருப்புல சட்னி பண்ண போறேன். என்னக்கா சொன்னீங்க? பருப்புல சட்னியா? பருப்புல சட்னி செய்வாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதே. நீ கிராமத்துல வளர்ந்தவ, உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. சரி, நீ என்ன சமைச்சிருக்க? நான் இன்னைக்கு பருப்பு சாம்பாரும் பொரியலும் செஞ்சிருக்கேன்க்கா. அத்தைக்கு இப்படி சமைச்சா ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் அப்படி செஞ்சேன். நீ தாண்டி அம்மா கொடுத்து வச்சவ. அத்தைய ரொம்ப சீக்கிரமா முந்தாண்டில முடிச்சு வச்சிருக்க. நீ செய்யற வேலைதான் ரொம்ப நல்ல வேலைன்னு உன்னை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. என்ன பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க.
ஐயோ அக்கா, ஏன்க்கா அப்படியெல்லாம் பேசுறீங்க? நம்ம 2 பேரும் விரோதிங்க இல்லக்கா. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டு மருமகங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. நீ கிராமத்துக்காரி, எங்கள மாதிரி சிட்டி ஆளுங்க கூட உன்னால ஒத்துழைச்சு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா ரொம்ப கவலைப்பட்டா. கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த பக்கம் போயிட்டா. அவளோட சமையல செஞ்சதுக்கு அப்புறம் காஞ்சனா அவளுக்கு என்ன சமைக்கணுமோன்னு பாத்துக்கிட்டு போய் சமைக்க ஆரம்பிச்சா. மறுநாள் காந்தம்மா கோயிலுக்கு போய் வீட்டுக்கு வரும்போது வழியில பாரிஜாத்தத்தை பார்த்தாங்க. என்ன காந்தம்மா, உன்னோட பெரிய மருமகளை வச்சுக்கிட்டு உன்னால சமாளிக்க முடியலையா? பெரிய மருமக செய்யற வேலையால உனக்கு தலைவலிதான் அதிகமாகுதுன்னு ஊருக்குள்ள நிறைய பேரு பேசுறத நான் என் காதால கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ற? இங்க பாருடி பாரிஜாதம், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் வீட்டு விஷயத்துல காது கொடுக்காத அப்படின்னு. இன்னொரு தடவை நீ இப்படியே மறுபடியும் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருந்த, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பாரிஜாதம் வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து தலை குனிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டா. இப்படி காந்தம்மா பாரிஜாதம் மேல கோவமா வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பெரிய மருமக ரம்யா ஐரன் போட்டுக்கிட்டு இருந்தா. நிறைய துணிய ஐரன் பண்ணி நாசமாக்கிக்கிட்டு இருந்தா. அத பார்த்த உடனே காந்தம்மாவுக்கு கோவமே வந்துருச்சு. ஐரன் போட்டு போட்டு நாசமாவற துணிய தூக்கி தூக்கி விசிறி போட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து கோவமா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா செய்யற நீ செய்யற வேலையால எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? காசை கொடுத்துதானே அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்த, இப்படி நாசமாக்குறியே, நீ செய்யறது கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா? ஐயோ அத்தை, இந்த துணிய நம்ம சாகர வரைக்குமா போட போறோம்? இல்லையே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தூக்கி விசிறடிக்க தானே போறோம். ஆமா இங்க பாருமா, உனக்கு துணி ஐரன் போட தெரியலனா சும்மா இருக்கணும். எதுக்காக சும்மா ஐரன் போட்டு இப்படி நாசமாக்குற? இங்க பாருங்கத்த, எனக்கு ஐரன் எப்படி பண்றதுன்னு தெரியாது. இருந்தாலும் ஐரன் எப்படி போடுறதுன்னு நான் கத்துக்குவேன். இப்படி காந்தம்மா ரம்யாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரம்யாவை திட்டின உடனே ரம்யாவுக்கு கோவம் வந்துச்சு. அதனால ரம்யா கவலைப்பட்டுக்கிட்டு அவளோட மாமியார பார்த்து, என்னத்த வாய்க்கு வந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ணு, சிட்டில வளர்ந்த பொண்ணு. எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தெரியாது. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எங்க வீட்டுல ஆளுங்க இருப்பாங்க. இப்பதானே நான் கத்துக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு போய் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க? என்னம்மா, மாமியாரன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுல என்ன வேற திட்டுறியா அப்படின்னு காந்தம்மா திட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனாங்க. இப்படி காந்தம்மா சரி அப்படின்னு சின்ன மருமகளான காஞ்சனாவை பாக்குறதுக்கு அவ ரூமுக்கு போனாங்க. அவ அழகா துணியை தைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த துணியை பார்த்து காந்தம்மா அதிசயப்பட்டு, அம்மா காஞ்சனா, உனக்கு இந்த துணி தைக்கிற வேலையெல்லாம் தெரியுமா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாதுமா உனக்கு துணி தைக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு. ஐயோ அத்தை, எனக்கு துணி தைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி புது புது துணி டிசைன் பண்றது தைக்கிறது தான் என்னோட வேலை அத்தை. அடடே, இந்த புடவை கூட ரொம்ப அழகா இருக்குமா. இந்த புடவையையும் விக்க போறியா? அத்தை, இந்த புடவைய நான் உங்களுக்காக தான் தைச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தை. இந்த புடவை உங்களுக்கு தான், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் புடவையில பூ டிசைன் வச்சு தைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பூ வச்சு புடவைய பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவைய நானே வச்சுக்கிட்டா? ஐயோ அத்தை, இந்த புடவையே உங்களுக்காக தான் அப்படின்னு காஞ்சனா சொன்ன உடனே காந்தம்மா புடவைய எடுத்துக்கிட்டாங்க. அதனால் காந்தம்மா தன்னோட மருமகளான காஞ்சனா தைச்சு கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போனாங்க. எல்லாரும் காந்தம்மாவை பார்த்து புடவை நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டு பாரிஜாதம் கூட காந்தம்மா கிட்ட அந்த புடவை விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா. காந்தம்மா, நீங்க கட்டிருக்கிற புடவை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எங்க இருந்து வாங்குனீங்க? புடவைய நான் கடையில இருந்தெல்லாம் வாங்கல. என் மருமக எனக்கா ஸ்வயமா தயாரிச்சிருக்கிற இந்த புடவை. இந்த புடவைய பாத்தியா? இதுல இருக்கிற பூவு எவ்வளவு நேச்சுரலா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தியா? இந்த புடவை பார்க்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அந்தம்மா, உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க. என் வீட்லயும் எனக்குன்னு மருமக இருக்கிறாளுங்க. ஆனா ஒரு நாளாச்சு எனக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்துருக்காங்களா? ஆனா உங்க மருமக உங்களுக்காக இவ்ளோ நல்ல புடவைய தைச்சு கொடுத்துருக்கானா நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. இங்க பாரு பாரிஜாதம், என்னோட மருமக துணி வியாபாரத்தை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அவகிட்டயே தைச்சு கொடுக்க சொன்னா கண்டிப்பா அவ தைச்சு கொடுப்பா. இப்படி காந்தம்மா ஊருக்குள்ள நிறைய பேருகிட்ட தன்னோட சின்ன மருமகளான காஞ்சனாவை பத்தி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. காஞ்சனா அதே மாதிரி ஒரு பெரிய துணி கடைய கூட ஆரம்பிச்சுட்டா. இப்படி அந்த ஊருக்குள்ள
காஞ்சனா ஃபேமஸ் ஆயிட்டா. காஞ்சனா தைக்கிற புடவைக்கு ஜனங்க நிறைய பேரு வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. அத்தை, இங்க பாத்தீங்களா, நான் தைச்ச புடவைக்கு நல்ல லாபம் வந்திருக்கு. இந்தாங்க, காசு உங்ககிட்ட தான் கொடுக்கணும். ஐயோ, நீ சம்பாதிச்சத எனக்காக எதுக்குமா குடுக்குற? இதை உங்ககிட்டயே வச்சுக்கோ. எங்க வீட்ல சம்பாதிச்ச காச வயசுல மூத்தவங்க இருந்தா அவங்களுக்கு குடுக்கறது தான் பழக்க வழக்கம். இந்தாங்கத்த, இந்த காசை நீங்களே வச்சுக்குங்க. இப்படி காந்தம்மாவுக்கு காஞ்சனா காசு குடுக்கறத ரம்யா தூரத்துல இருந்து பார்த்தா. நேரம் பார்த்து பாரிஜாதம் வீட்டுக்கு வந்தாங்க. ரம்யாவை பார்த்து, மருமக அப்படின்னா அப்படி இல்ல இருக்கணும், நீயும் இருக்க. எல்லா வேலையும் மாமியார் கையிலேயே செய்ய வைக்கிறது. மருமக அப்படின்னா ஒரு நாளாவது உன் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சிருப்பியா? இங்க பாரு பாரிஜாதம், உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் மருமகங்களை என் முன்னாடி தப்பா பேசக்கூடாதுன்னு. மறுபடியும் உனக்கு எத்தனை தடவை சொல்லணும்? பாத்தியாமா, உன்னை எதுவுமே சொல்லல, இருந்தாலும் மாமியார் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. ஜாதம் அப்படி சொன்ன உடனே ரம்யா அங்கிருந்து போய் ரூம்ல போய் உக்காந்துக்கிட்டு குமரி அழுதுகிட்டு இருந்தா. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கிற அத்தை. ஐயோ, அழுவாதம்மா, நம்ம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு மத்தவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதானம்மா வாழ்க்கை அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க காந்தம்மா. தன்னோட மருமகங்களை யாருகிட்டையும் விட்டு கொடுக்காம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா. அப்படி காஞ்சனா ரம்யா தன்னோட அத்தைய நல்லா பாத்துக்கணும்னு முடிவெடுத்தாங்க.